ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2020ல ரிலீஸ் ஆன ஒரு அருமையான ஃபேண்டசி கொரியன் டிராமாவை தான் கொண்டு வந்திருக்கேன். டிராமாவுடைய நேம் தி அன்கேனி கவுண்டர். இதுல மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன் டீடைலா பாத்திரலாம். டோட்டலா இந்த டிராமால இப்ப வரைக்கும் 2 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் சீசனுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம். டிராமாவோட ஓப்பனிங்லயே ஒரு காரை தான் காட்டுறாங்க. அதுல ஒரு நியூஸ் பிளே ஆயிட்டு இருக்கு. இந்த சிட்டியோட மேயர் எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. அதுல ஷின் மியாங் அப்படிங்கிற கேண்டிடேட் வெறும் 358 ஓட்டுல ஜெயிச்சு மேயர் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த காருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி தான் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. பின்னாடி ஒரு குட்டி பையன் உட்கார்ந்து டிராயிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. அப்ப அந்த பையன் இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட நம்ம ஃபேமிலி ட்ரிப்புக்கு போற மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிறவங்க அப்பா அம்மாக்கு சந்தோஷமா இருக்கு. பட் அந்த பையன் இருந்துட்டு என் கூட இருக்கிறது நீங்க 2 பேர் இல்ல, தாத்தாவும் பாட்டியும் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா எப்ப ட்ரிப்புக்கு கூப்பிட்டாலும் நீங்க 2 பேர் வரதுல பிஸியாவே இருக்கீங்க. தாத்தா பாட்டி தான் எனக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த டைமும் அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிறவங்க அப்பா லைட்டா அப்செட் ஆகுறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி இந்த டைம் கண்டிப்பா ட்ரிப்புக்கு நாங்க 2 பேரும் வரண்டா அப்படிங்கிற மாதிரி கியூட்டா ப்ராமிஸ் பண்றாரு அந்த பையன்கிட்ட. சோ அவங்க அம்மாவும் சல்யூட் அடிச்சு ப்ராமிஸ் பண்றாங்க. சோ இத பார்க்கும் போதே நம்ம ஹீரோவோட அம்மா போலீஸ் ரிலேட்டடான ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதே நேரத்துல ஒரு பில்டிங்கோட ரூஃப் டாப்ல ஒருத்தன் கத்தி குத்து வாங்கிட்டு குத்துயிரும் கொலையுருமா நின்னுட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோவோட அப்பாக்கு தான் கால் பண்றான். இவன் பேர் டிடெக்டிவ் கா. சோ அப்ப அந்த டிடெக்டிவ் வந்துட்டு ஹீரோவோட அப்பா கிட்ட பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு, நீ எப்படியாவது தப்பிச்சிரு, இப்ப உயிரோடு இருக்கிறதா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே இந்த டிடெக்டிவ் கிட்ட ஒரு கேங்கே வரானுங்க. வந்து போலான்னு பொழக்கிறானுங்க. இவனும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு சமாளிச்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ ஃபேமிலி இருக்கிற காரை ஒரு லாரி அடிச்சு தூக்குது. சேம் டைம்ல இந்த டிடெக்டிவ மாடியிலிருந்து தூக்கி போடுறானுங்க. ஒரு கார் மேல உளுந்து பயபுல ஸ்பாட் அவுட் ஆகுறான். இப்ப ஹீரோவோட ஃபேமிலியை அடிச்சு தூக்குன லாரியிலிருந்து ஒருத்த இறங்கி வரான். அவன் ஃபேஸ் ஃபுல்லா மாஸ்க் போட்டு கவர் பண்ணிருக்கு. சோ இந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோவோட கால் ஹெவியா மாட்டிக்குது. பயபுல அன்கான்சியஸ்ல புலம்பிட்டு இருக்கான். வலிக்குது, என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி. லாரியிலிருந்து இறங்கி வந்தவன் ஹீரோவோட அப்பா அம்மா இறந்துட்டாங்களா அப்படிங்கறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அங்க சீன் கட் ஆகுது. அப்படியே காலங்களும் ஓடுது. 7 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. சோ நம்ம ஹீரோ வளர்ந்து பெரியவனும் ஆயிடுறான். இப்ப நம்ம ஹீரோ அவன் பாட்டி கிட்ட நான் துணியை வாஷ் பண்ற ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். பட் அவங்க பாட்டி இருந்துட்டு உன்னால தாண்டா என் பொண்ணு செத்து போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை சாத்துன்னு சாத்துறாங்க. ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அதனால இவங்க பேசுற எதையுமே நம்ம ஹீரோ சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி இல்ல. பாரு எவ்வளவு அழகான என் பாட்டி இப்ப சோப்பு நோர பட்டி இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நிஜமா நான் அழகா இருக்கேன் நான் பேராண்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இந்த பாட்டி ஒரு குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்க தாத்தா கிட்ட பாட்டிக்கு வேற ட்ரெஸ் கொண்டு வாங்க, ஃபுல்லா ஈரமாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்பதான் ஹீரோவோட ஃபேமிலி போட்டோவே நம்மளுக்கு காட்டுறாங்க. சோ ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேருமே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்க தான். இப்ப நம்மளுக்கு ஹீரோவோட ரூம்ல தான் காட்டுறாங்க. பயபுள்ள காமிக்ஸ்ல வர மாதிரி நிறைய சூப்பர் ஹீரோ போட்டோஸா உறைஞ்சு வச்சிருக்கான். சோ பயபுள்ளைக்கு டிராயிங்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்க மாட்டிருக்கு. அப்போ சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆகும்போது கூட டிராயிங் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, அந்த நோட்டை தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே பாட்டி கிட்ட இருந்து சவுண்ட் வருது. கிளாஸுக்கு டைம் ஆச்சு கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி. இவனும் ஒரு டேபிள் மேல இருக்கிற வாக்மேனை எடுத்துட்டு கிளம்புறான். இதுதான் அவங்க அம்மாவோட ஞாபகார்த்தமா அவங்கிட்ட இருக்கிறது. சோ நம்ம ஹீரோ நடக்கும் போதுதான் நம்மளுக்கே காட்டுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல பிராக்சர் ஆன ஹீரோவோட லெக் இன்னும் ரெக்கவர் ஆகவே இல்ல. பாவம் ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கான். அவன் வீட்டுல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவங்க தாத்தாக்கே தெரிய வருது இன்னைக்கு டேட் 12 நம்ம ஹீரோவோட பிறந்த நாள். சோ இவர் மறந்துட்டாரு பாவம். சோ நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் தான் நம்ம ஹீரோவோட ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொண்ணு ஒரு பையன். சொல்ல போனா உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அது கிடைக்கிறது தான் அபூர்வம். சோ இவங்க ஜாலியா பேசிட்டே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது என்னடா கேரக்டர் டிசைன் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா. அதெல்லாம் பண்ணியாச்சு. நம்ம கிரியேட் பண்ற சூப்பர் ஹீரோ மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்திருப்பான். ரொம்ப கஷ்டப்பட்டு டே டு டே லைஃப் ரன் பண்றவனா இருக்கணும். அது மட்டும் இல்லாம பார்ட் டைம் ஜாபுக்கு போறவனாவும் இருக்கணும். பார்ட் டைம் ஜாப்லயும் கூட அந்த சூப்பர்மேன்
சூப்பர்மேன் காஸ்டியூம்ல தான் அவன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணி இருக்கிற சூப்பர் ஹீரோ வில்லங்கிட்ட இருந்து பவர் அப்சர்வ் பண்ணி இன்னும் பவர்ஃபுல்லா மாறுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை பத்தி அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரொம்ப டாலா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோவோட அப்பா அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது மேயர் எலெக்ஷன்ல ஷின் மியாங் அப்படிங்கிறவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. சோ அவர் ப்ராமிஸ் பண்ண பிரகாரம் ஒரு நியூ சிட்டியவே உருவாக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேனர்ல போட்டிருக்கு. அப்ப கரெக்டா ரோட்ல ஒரு லேடி மிஸ்ஸிங் பர்சன் சம்பந்தமான நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை போய் நம்ம ஹீரோவும் வாங்குறான். இப்ப ரீசெண்டா நம்ம ஊர்ல நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்க. இங்க என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியல அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்மளுக்கு ஒரு நூடுல் ஷாப் தான் காட்டுறாங்க. கூட்டம் அலமோதுது, லைன் கட்டி நின்னு சாப்பிடுற அளவுக்கு அந்த ஊர்ல ஃபேமஸான நூடுல் ஷாப். பட் நிறைய பேத்துக்கு தெரியாது. ஏன்னா இந்த நூடுல் ஷாப் எந்த சோசியல் மீடியாலயோ இல்ல ஆன்லைன் புக்கிங்லயோ ஆக்டிவா இருக்காது. உனக்கு வேணும்னா நீ நேரா தான் வந்து சாப்பிடணும். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட ஏதாவது ஸ்பெஷல் ரெசிபி இருக்க மாட்டிருக்கு, இவ்வளவு டேஸ்டா இருக்கு நூடுல்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. இதுல மொத்தம் 3 பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஆர்டர் எடுத்துட்டு வரா பாத்தீங்களா, இவ தான் நம்ம டிராமாவோட ஹீரோயின். இவளோட பேர் ஹேனா. இங்க ஒருத்தன் காய்கறி கட் பண்றேன்னு படம் காட்டிட்டு இருக்காருல்ல, இவருடைய பெயர் மூடாக். இவரே ஹல்க்னு சொல்லிக்கிறாரு. பைபிள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாரு இருக்கு. விரல்லையே கத்திய உடைச்சிடறான். அதே நேரத்துல இங்க ஒரு லேடி இருக்காங்க, இவங்க பேர் மா ஓகே. இவங்க தான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே சீனியர். ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒருத்தன் தண்ணி சப்ளை பண்ண வரான். நம்ம ஹீரோயின் அசால்ட்டா 4 கனையுமே தூக்கிடுறான். இத பாக்குறவன் செம ஷாக் ஆகுறான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷன் வருது. ஒரு புலி சிம்பிள் போட்ட ஹுட்டிஸ் ஒருத்தன் போட்டிருக்கான். அவன் யாரையோ கொலை பண்றான். அது மட்டும் இல்லாம அவங்க காதுல போய் குட் பாய் அப்படின்னு சொல்றான். இந்த விஷன் வந்த உடனே கேன் எல்லாம் அப்படியே போட்டுட்டு அரக்க பறக்க உள்ள வரா நம்ம ஹீரோயின். மா ஓகே மோட்டாக் இவங்க 2 பேத்துக்கிட்டையும் இங்க ஒரு ஈவில் ஸ்பிரிட் சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு மோட்டாக் என்ன லெவல்ல இருக்கு இந்த ஈவில் ஸ்பிரிட் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. ஹீரோயின் லெவல் 2 நினைக்கிறேன், மேபி 3 கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் பேசும்போது 2 வாய்ஸஸ் எனக்கு கேட்டுச்சு அவனுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம மாவோக்கே இருந்துட்டு சியோல் எங்க வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மோட்டாக்கும் மத்தவங்க எல்லாம் கிளம்புறாங்க ரெஸ்டாரண்ட் விட்டு. பாவம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே தான் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட நின்று இருக்கான். நிறைய கூட்டம் நின்றுட்டு இருக்கு. வெளியே வந்தவங்க எல்லாரும் திரும்பி போயிருங்க, நாளைக்கு வாங்க, இதோட ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் லுக்லயே நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்க வேற ஆரம்பிச்சிருது. ஏன்பா கொலை பசியில நின்றுட்டு இருக்கோம், ஒரு மட்டு மரியாதை இல்லாம க்ளோஸ் பண்ணிட்டு போறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்காங்க. பட் அவங்க இதெல்லாம் சுத்தமா மதிக்காம கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டுக்காரன்னு இருந்துட்டு ஹீரோயின் எவ்வளவு அழகா இருக்கால அப்படின்னு வர்ணிச்சிட்டு இருக்கானுங்க. இத கேட்கிற கண்ணாடி போட்ட பொண்ணுக்கு காண்டாகுது. ஏண்டா நான் ஒருத்தி இங்க இருக்க, என்னைக்காவது வாழ்க்கையில வர்ணிச்சிருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அட நீ வேற காமெடி பண்ணாத, உன்னையெல்லாம் நாங்க என்னைக்கு பொண்ணா பாத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஓட்டி விட்டுறானுங்க. சோ இவங்க 3 பேர் கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த சியோலுக்கு தான் போன் பண்றாங்க. அவனும் இவங்க கூட சேர்ந்தவன் தான். ஆக்சுவலா இவங்க எல்லாருமே டீமன்ஸ் ஹண்டர். பகல்ல நூடுல் ஷாப்ல வேலை செய்யற மாதிரியும் நைட்டு ஆஃப்டர் லைஃப்க்கு போகாம இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் புடிச்சு ஆஃப்டர் லைஃப் அனுப்புறதுதான் இவங்க வேலை. சோ இவங்களை வேட்டக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம சியோல் கிட்ட ஒரு ஈவில் ஸ்பிரிட் இங்க வந்திருக்கு, லெவல் 3ல இருக்குமாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி நீங்க முன்னாடி போங்கடா, நான் பின்னாடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா பஸ்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காரு நம்ம சியோல். இவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு டைரக்ஷனா போய் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஈவில் ஸ்பிரிட்ட. அப்ப கரெக்டா அங்க ஒரு போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கிறத மாவோக்கி பாக்குறாங்க. சோ நம்மளோட டெரிட்டரி நார்த்ல ஓபன் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாத்துக்கும் சொல்றாங்க. அப்ப நம்ம மோடாக் இருந்துட்டு யார் அவனை ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் எப்படியாவது அங்க கூப்பிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்ப கரெக்டா அந்த ஈவில் ஸ்பிரிட் நம்ம ஹீரோயின் கண்ணில் பட்டுறது, எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துறா. சோ இந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் இவன் ஃபாலோ பண்றான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சதால அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் விடுற மாதிரி இல்ல, விரட்டிட்டு இருக்கா. அந்த ஈவில் ஸ்பிரிட்டும் ஒரு பில்டிங்கோட ரூஃப் டாப்ல போய் நின்னுக்கிறான். நம்ம ஹீரோயின் துரத்திட்டே தான் வரா. பயபுல அசால்ட்டா ஒரு பில்டிங் இருந்து இன்னொரு பில்டிங்க்கு ஜம்ப் பண்ணிடுறான். இத பாக்குற ஹீரோயின் மத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தறா. கன்ஃபார்மா இவன் லெவல் 3 சேர்ந்த ஈவில் ஸ்பிரிட் தான். அசால்ட்டா பில்டிங் விட்டு பில்டிங் தாவிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இத கேட்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா லெவல் 3 ஈவில் ஸ்பிரிட்னா ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருக்கும். இவ்வளவு சீக்கிரம் தோக்கடிக்க முடியாது இவங்கனால. நம்ம ஹீரோயினும் எதுக்கு சலிச்சவள் இல்லையாட்டு இருக்கு. இவ்வளவு பில்டிங் விட்டு பில்டிங் தாவி துரத்துறா. ஆனா நம்ம மோடாக்கையும் சும்மா சொல்லக்கூடாது, அவன் பங்குக்கு அவனும் பில்டிங் விட்டு பில்டிங் தாவ ஆரம்பிக்கிறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாவோக்கு காண்டாகுது. சரி நீங்க எல்லாம் மேல ஜம்ப் பண்ணுங்க, நான் ரோட்ல ஓடி வரேன்னு மூச்சு பிடிச்சு ஓடி வந்தா ஒரு வண்டிக்கார அடிச்சு தூக்கிடுறான். அந்த டிரைவருக்கு வேற பயம், கிளவி போய் சேர்ந்துருச்சோன்னு நினைச்சு ஓடி வந்து பார்த்தா நம்ம மாவோக்கு அசால்ட்டா எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கா. இது அந்த டிரைவர்
டிரைவர் வேற ஃபுல் ஷாக்ல நின்னு பாத்துட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம மோடாக் கிட்டத்தட்ட அந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறவனை பிடிக்கிறதுக்காக ஜம்ப் பண்றாரு. பட் பயவுள்ள ஒரு குப்பை தொட்டியை தூக்கி வீசி மோடாக்க கீழே விழுக வச்சிடறான். இந்த சத்தம் கேட்ட சியோல் கிண்டல் அடிச்சுட்டே ஓடிட்டு இருக்காரு. நான் டெரிட்டரியை பார்த்து ஓடிட்டு இருக்கேன், மோடாக் தம்பி சீக்கிரம் அவனை அங்க கூட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தா அவனையே காணும். ஐயோ மிஸ் பண்ணிட்டேமே அப்படின்னு நின்னுட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோயினுக்கு பின்னாடிதான் அந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறவன் வந்து நிக்கிறான். யாரா நீங்க எல்லாம், எதுக்குடா என்னை துரத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். பட் ஹீரோயின் பேச்சே இல்ல, சண்டை போட ஆரம்பிச்சிடறான். இவன் லெவல் 3ல இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்ங்கிறதுனால ஹீரோயின் அடிக்கிறதெல்லாம் அசால்ட்டா சமாளிச்சிடறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை தூக்கி வீசிடுறான். ஒரு கட்டத்துல ஹீரோயின் அடிக்கலான்னு வரும்போது நம்ம மோடாக்கு உள்ள பூந்து பயவளை தூக்கி வீசிடுறாரு. இது அந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்கவனால நம்பவே முடியல. யாரா நீங்க, என்ன ஏன்டா விரட்டி விரட்டி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்ப நம்ம மோடாக்கு இருந்துட்டு, தம்பி நாங்க வேற யாரும் இல்ல, கிரிம் ரிப்பர்ஸ் அப்படின்னு கெத்தா சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம அந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறவனோட ஹுட்டிஸ கழட்டி பார்த்தா மொட்டை மண்டையில ஏதோ ஸ்டிச் போட்டிருக்கு. இத பாக்குற மோடாக் ஷாக் ஆகுறான். இந்த கேப்ல அந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறவன் மோடாக்க புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோயினும் மோடாக்கு ஒண்ணு சேர்ந்து அவனை காட்டுன்னு காட்டுறாங்க. ஆனாலும் அவனை சமாளிக்க முடியல இவங்க ரெண்டு பேர்த்தினாலையும். ஒரு கட்டத்துல ரெண்டு பேர் சேர்ந்து அவனை லாக் பண்றாங்க. பட் அந்த பயவுள்ள ஃபுல் எனர்ஜியை வச்சு ஒரு சத்தம் போடுறான். ஏதோ ஒரு வேவ் மாதிரி வந்து ரெண்டு பேரையும் தூக்கி வீசிடுது. அதுக்குள்ளேயும் அந்த இடத்துக்கு மாவோக்கி வந்துடுறாங்க. பக்கத்துல இருக்கிற கேட்ல இருந்து ஒரு ராட புடிங்கி ஒரு வீசுவாங்க பாரு, செவுத்துல சொருகி நிக்குது. இப்பதான் இந்த தாய்க்கிளையோட ஸ்ட்ரென்த்தே நம்மளுக்கு தெரிய வருது. அதுக்குள்ளேயும் அந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்கவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். அப்ப நம்ம மோடாக்கு இருந்துட்டு சியோல் கிட்ட இவன் சைக்கோகினிசிஸ் மெத்தட் யூஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இத கேக்குற சியோல ஷாக் ஆயிடுறான். தயவு செஞ்சு அவங்க கூட மோதாதீங்கடா, ஆன் ஸ்பாட்ல உங்களை கொண்டு போட்டுருவான், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சியோல் சொல்லிடுறாரு. அவர் அந்த டெரிட்டரி கிட்டயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப மோடாக்கு இருந்துட்டு நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம், நீ அவசரப்பட்டு எந்த ஸ்டெப் எடுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறவன் அங்க ஓடி வந்துட்டு இருக்கனால இவருக்கு டைம் இல்ல. அதனால சியோல் இறங்கி அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ரெண்டு பேத்துக்கும் மரண பங்கமா இங்க ஒரு சண்டை இருக்கு. அந்த ஈவில் ஸ்பிரிட்கார என்ன மூவ் பண்ணாலும் நம்ம சியோல் போட்டு நொங்கி எடுத்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஒரு இரும்பு ராடு அவன் கையில கிடைச்சிருது. அதை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடறான் சியோல. இவங்க மூணு பேரும் அந்த டெரிட்டரி இருக்கிற இடத்துக்கு தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. சியோல அடி வாங்கி வீக்காக அந்த டெரிட்டரி மறைஞ்சு போயிருது. ஒரு கட்டத்துல அந்த இரும்பு ராடு எடுத்து சியோல சொருகி கதையை முடிச்சிடறான். அது மட்டும் இல்லாம அந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறவன் சியோலோட பாடியில இருக்கிற ஸ்பிரிட்டையும் அப்சர்வ் பண்ணிக்கிறான். பைபிளோட கண்ணெல்லாம் ரெட் கலர்ல மாறுது. அடடா, இத்தனை நாள் எனக்கு கிடைச்சதுல இந்த ஸ்பிரிட் தான் நல்லா இருக்கு அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கான். அப்போ சியோலோட உடம்புல இருந்து ஒரு வயசான லேடியோட சோல் டிராவல் ஆக ஆரம்பிக்குது வெளியே. இத பாக்குற ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறவன் அங்கிருந்து பயந்து ஓடிடுறான். அதுக்குள்ளே இந்த மூணு பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சியோலோட பாடி மட்டும் தான் கிடக்குது. கத்தி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ வெளியே வந்த அந்த வயசான லேடியோட சோல் யாரா கோமா ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சோல் நார்மல் மனுஷங்களோட உடம்புக்குள்ள போக முடியாது. ஏதாவது கோமால அன்கான்சியஸா இருக்கிறவங்களோட பாடியை தான் பொசஸ் பண்ண முடியும். சோ யாரு கிடைப்பாங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பர்த்டேங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கான் சாப்பிடுறதுக்கு. அப்ப அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட கேட்டுட்டு இருக்கா, இன்னுமாடா அந்த புள்ளி பண்ற உன்னை அடிச்சிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த வயசான லேடியோட சோல் எங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்க பாடி கிடைக்கும் தேடிட்டு இருக்கு. உயிரோட இருக்கிறவங்களோட பாடிக்குள்ள பூந்தாலும் வெளியே வந்துருது. எந்த பாடி பொசஸ் பண்ண முடியறது இல்ல. அதே சமயத்தில் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வரான். அன்பார்ச்சுனேட்டா இந்த சோல் ஹீரோட பாடியை டச் பண்ணோன்னே பொசஸ் பண்ணிருது. அந்த இடமே ஃப்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே காத்துல மிதந்துட்டு இருக்கான். ஹீரோட கண்ணு கலர்லாம் மாறுது. சோ டோட்டலா பொசஸ் பண்ணியாச்சு. டமால்னு வந்து கீழே உழுகுறான். இப்பதான் சுத்தி இருக்கிறவங்க அன்ஃப்ரீஸே ஆகுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாடிக்குள்ள இருக்கிற அந்த லேடியோட சோல் இருந்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்ல, உயிரோடு இருக்கிற பாடியை நான் எப்படி பொசஸ் பண்ண அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே ஹீரோ கண்ணை முடிச்சிடறான். இவங்களுக்கெல்லாம் இங்க என்ன நடந்ததுன்னே தெரியல. பேசிட்டே இருக்கும் போது ஹீரோவோட முடி மட்டும் ஒவ்வொன்னா நட்டுக்கிட்டு நிக்குது. நல்லா பனிக்கரடைய பார்த்தா பன்னிக்குட்டி மாதிரி ஆயிருது. நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறான். என்ன நடக்குதுன்னே புரியல அவனுக்கு. ரிட்டன் வீட்டுக்கு வந்தா தாத்தா அவனுக்காக கேக் வாங்கி வச்சிருக்காரு. பட் பாட்டிக்கு தான் அடிக்கடி எல்லா விஷயம் மறந்து போயிருது. இது என் பேரனுக்கு வாங்கினது, நீ வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிடறாங்க. ஐயோ பாட்டி, நான் தான் உங்க பேர, அதுவும் கூட ஞாபகத்துக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். டேய் நீ யாருன்னே தெரியாது போடான்னு சொல்லி கேக்க தூக்கி மூஞ்சிலேயே அடிச்சிருது பாட்டி. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த கேக் வேற இவன் இவங்க அம்மாவோட ஞாபகார்த்தமா வச்சிருக்கிற வாக்மேன் மேலேயே விழுந்துருது. புலம்பிட்டே வந்துடுறான். வந்தவன் குளிச்சு பார்த்தாலும் அவன் ஹேர் ஸ்டைல் மாறுற மாதிரி இல்ல. அப்பதான் அவனோட கையில எல்லா விரல்லையும் ஒரு பிளாக் கலர்ல டாட் இருக்கிறத நோட் பண்றான். இது எப்படி இங்க
நடந்துச்சுன்னே அவனுக்கு புரியல. சரி சோப் எடுத்து வாஷ் பண்ணலான்னு பார்த்தா பீஸ் பீஸா உடைஞ்சு போகுது சோப்பு. பிரஷ் எடுத்து தேய்க்கிறான், அதுவும் உடைஞ்சிருது. இவனும் என்னென்னமோ பண்ணி பார்ப்பான், பட் அந்த டாட் போற மாதிரி இல்ல. அப்ப பெட்ல படுத்துட்டு இன்னைக்கு நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். ஏன்னா அந்த லேடியோட சோல் இவனை பொசஸ் பண்ணும் போது இவனுக்கு மைல்டா ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கும், பட் ஃபேஸ் கிளியரா இல்ல. சோ இவனோட கைய செஸ்ட்ல வச்சு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான், என்னதான் நடந்திருக்கும், என்னதான் ஆச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி. கண்ணை திறந்து பார்த்தா பயபுள்ள வேற எங்கேயோ கண்ணை முழிக்கிறான். புதுசா ஒரு உலகத்துல யாருமே இல்ல, இந்த இடத்துலயே இவன் ஒருத்தன் தான் இருக்கான். என்னடா நடக்குதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அதே லேடி அவன் மேல கைய வைக்கிறாங்க. நீதான சோமுன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுதான் நம்ம ஹீரோவோட பேர். ஆக்சுவலா என் பேர் வீகன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பயபுள்ள பயந்து போய் எந்திரிக்கிறான். நெக்ஸ்ட் டே ஸ்கூல் லைப்ரரியில இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். இது கனவா இருக்குமா இல்ல நினைவா இருக்குமானே புரிய மாட்டேங்குது, என்னை சுத்தி எல்லாம் வினோதமா நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு புலம்பிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஃப்ரெண்டுக்காரன 4-5 பேர் சேர்ந்து புள்ளி பண்றத நம்ம ஹீரோ பாத்துறான். அவனுங்களா ஃப்ரெண்டுக்காரனை புடிச்சு அப்பப்பு நப்பிட்டு இருக்கானுங்க காசு கேட்டு. அதுக்குள்ளயும் ஹீரோவும் அங்க வந்துடுறான். இங்க பாடுறா ஹீரோ வந்துட்டான் காப்பாத்துறதுன்னு சொல்லி சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் அடிக்கிறானுங்க. கடுப்பான ஹீரோ ஒருத்தனை புடிச்சு தள்ளி விட்டுறான். இதுல அவனுக்கு காண்டாகிறானுங்க. அதே சமயத்துல இந்த லைப்ரரி இன்சார்ஜ் வந்துட்டு இருக்காரு. சோ நம்ம ஃப்ரெண்டுக்காரி இருந்துட்டு அழுதுட்டே ஒரு பெர்ஃபார்மன்ஸ போட்டுறான். அதனால இவனுக்கு பேசாம போயிடுறானுங்க. இப்ப எதுவும் பண்ண முடியாம நெக்ஸ்ட் சீன்லயே புதுசா ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்துறானுங்க. பயபுள்ள ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல மரண மாசா வந்து இறங்குறாரு. ஆக்சுவலா ஒரு கிரிமேஷன்ஸ் தான் வந்திருக்காரு இவரு, வேற யாரும் இல்ல. இப்ப அந்த ஈவில் ஸ்பிரிட்னால செத்து போனார்ல சியோல், அவரோட கிரிமேஷன்ஸ் தான் வந்திருக்காரு. வந்தவர் என்ட்ரன்ஸ்ல இருக்க ஸ்டாஃப் கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு உள்ள போறாரு. அப்ப அந்த ஸ்டாஃப்ல ஒருத்தன் இவருதான் ஜாங்முல் ரீட்டைல் கம்பெனியோட சேர்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம இப்ப இறந்து போன சியோலும் இவரோட ஸ்டாஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ இவங்க எல்லாருமே இந்த கவுண்டர் குரூப்பை சேர்ந்தவங்க தான். மக்களோட கண் துடைப்புக்காக தான் ஒரு குரூப் நூடுல்ஸ் கடையும் இன்னொருத்தர் ஒரு ரீட்டைல் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த சேர்மேன் கொடுத்த அமௌண்ட் அந்த ஸ்டாஃப் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல $1 பில்லியன் இருக்கு. பார்த்தவனுக்கு கண்ணாமொழியே தெரியுது. இந்த சேர்மேனை நம்ம ஜாங்கின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜாங்கி இவங்க 3 பேத்து கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்ப மோடாக் இருந்துட்டு இப்ப நாங்க சண்டை போட்ட ஈவில் ஸ்பிரிட் லெவல் 3 சேர்ந்தது, அது மட்டும் இல்லாம அதுக்கு சைக்கோகினிசிஸ் மெத்தட யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இத கேட்கிற ஜாங்கே ஷாக் ஆகுறான். அப்படின்னா அவன் லெவல் 3க்கு வந்து ரொம்ப நாள் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப இத்தனை நாளா ஒரு ஈவில் ஸ்பிரிட் லெவல் 3 வர வரைக்கும் எப்படி நம்ம கண்ணுல சிக்காம இருந்தது அப்படின்னு மோடாக்கு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்கிறான். ஆக்சுவலா இந்த ஈவில் ஸ்பிரிட்டை கண்டுபிடிக்கிற பவர் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இருக்கும். எங்க ஈவில் ஸ்பிரிட் இருந்தாலும் அவளுக்கு ஒரு விஷன் வந்துரும். பட் இந்த ஈவில் ஸ்பிரிட்டை இப்ப வரைக்கும் ஹீரோயினாலேயே சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம மாவோக்கே இருந்துட்டு வீகனை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா சியோலோட உடம்புல இருந்து வெளியே வந்து இப்ப நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சோலோட நேம் தான் வீகன். அப்ப நம்ம ஜாங் இருந்துட்டு அதை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம், சேஃபா ஒரு பாடியை புடிச்சிருச்சு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவன் ஒரு பையன், அதுவும் வீகன் அவனை பிடிக்கும் போது அவன் கோமா ஸ்டேஜ்ல இல்ல, நல்ல ஆக்டிவா இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத கேட்கிற எல்லாத்துக்கும் டெட் ஷாக் ஆகுது. ஏன்னா ஒரு சோல் ஒரு ஹியூமனோட பாடியை பொசஸ் பண்ணணும்னா கண்டிப்பா அன்கான்சியஸா கோமால தான் இருக்கணும். அப்படிதான் இவங்க 3 பேத்தையும் ஒவ்வொரு சோல் பொசஸ் பண்ணி இந்த என்கவுண்டர் கேங்லயும் சேர்ந்திருப்பாங்க. இவங்க கேங்கோட பேர் தான் வேட்டைக்காரன் கேங். அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு கோமால இல்லாத ஒருத்தனை பொசஸ் பண்ணா அவன் நம்ம கவுண்டர் கேங்ல வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அதுக்கு நம்ம ஜாங் இருந்துட்டு நான் ஆல்ரெடி வீகன் பேசிட்டேன், அந்த பையனோட உடம்புல நிறைய எனர்ஜி இருந்துச்சாமா, அதனாலதான் வீகன்னால அந்த பாடியை பொசஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வீகன்னாலேயே அந்த பையன் உடம்புல இருக்கிற மொத்த எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருந்திருக்கு அவன் பாடி கண்டிஷன். சோ அந்த பையன் பொறுமையை மட்டும் இழந்துட்டா அவனை எவனாலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ கடைசியா மோடாக்க பார்த்து எப்படியாவது அந்த பையனை நம்ம குரூப்ல சேர்த்திரு, அவன் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே ஒரு கிரைம் நடந்த ஸ்பாட்டா காட்டுறாங்க. நிறைய போலீஸ்காரங்க எவிடன்ஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. அப்போ அங்க ஒரு லேடி டிடெக்டிவ் வரா. சோ அங்க இருக்கிற போலீஸ்காரர் வந்துட்டு இது என்னோட கேஸ்மா, நீங்க என்ன பண்ற, கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் இந்த லேடி டிடெக்டிவ் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம இது உன்னோட கேஸுங்கிறனாலதான் எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல மத்த போலீஸ்காரங்களை எவிடன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த லேடி டிடெக்டிவ் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த போலீஸ்காரங்கிட்ட என்னப்பா இந்த எவிடன்ஸாவது வந்து சேருமா இல்ல வரவழியிலேயே எரிச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. இதுல அந்த போலீஸ்காரன் கட்டுப்பாயிட்டு அடிக்க வந்துடுறான். அதுக்குள்ளே இன்னொருத்தன் தடுத்து கூப்பிட்டு போயிடறான். சோ அங்க வர மத்த போலீஸ்காரன்லாம் இருந்துட்டு ஏமா இன்னுமா உன்னை வேலையை விட்டு தூக்காம இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறானுங்க. பட் இது எதையும் மதிக்கிற மாதிரி இல்ல. அந்த கிரைம் நடந்த வீட்டுக்குள்ள வந்து இவளுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கா. அப்போ இவ கையில ஒரு போட்டோ கிடைக்குது. ஒரு தாத்தாவும் ஒரு குட்டி பொண்ணும் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி. அதே நேரத்துல இந்த சிட்டியோட மேயர் ஷின் மியாங் கார்ல போயிட்டு இருக்காரு.
ரோடு ஃபுல்லா இந்த சிட்டியோட டெவலப்மெண்ட்னாலதான் என் பொண்ணு இறந்து போனா அப்படிங்கிற மாதிரி பேனர் இருக்கு. இத பாக்குற அந்த மேயர் செக்ரட்டரி கிட்ட தனியா நின்னு ஒருத்த போராட்டம் பண்ணிட்டே இருந்தானே, அவனுக்கு காணோம், என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அப்ப அந்த செக்ரட்டரி வந்துட்டு அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு, அவர் மென்டலா அன்ஸ்டேபிளா இருந்திருக்காரு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இது நம்ம பிசினஸ் எந்த வழியிலும் பாதிக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. சோ இறங்கின உடனே அங்கிருந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி சுத்தி இருக்கிற எல்லா பேனர்ஸையும் ரிமூவ் பண்ணிடுறா. சோ நம்ம செக்ரட்டரி பாக்கறதுக்கு கியூட்டா இருந்தாலும் பண்ற வேலையெல்லாம் செம வேட்டா இருக்கு. அடுத்த சீன்லயே நம்ம ஃப்ரெண்டுக்கார செம்ம காண்ட்ல வரான். அங்க இருக்கிற ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு ஏன்டா டீச்சர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. பட் அவகிட்ட அவன் எந்த பதிலும் சொல்லாம ஹீரோவை பார்த்து ஏன்டா இந்த மாதிரி விஷயத்துல நீ தலையிட்டு இருக்க, உனக்கு அவனுல பத்தி தெரியாதுடா, அவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க, இது இப்ப இல்ல ரொம்ப நாளா எனக்கு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ தேவையில்லாத விஷயம் பண்ணி உன்னோட லைஃபையும் ப்ராப்ளத்துல வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி நடந்தா நீ விட்டுட்டு போயிருவியா, அப்படியெல்லாம் நான் உன்னை விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு டே லூசு பயலை, எனக்கு நடந்ததெல்லாம் உனக்கு நடந்ததுதான், நீ செத்துருப்ப ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கே ஷாக் ஆயிருது. அங்கிருந்து ஹீரோ விறுவிறுன்னு கிளம்பிடுறான். நீங்க யாரு என்னை ஃபாலோ பண்ண கூட, நான் தனியாவே வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அப்ப ஃப்ரெண்டுக்காரி இருந்துட்டு ஏண்டா டீச்சர் கிட்ட சொல்றதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது, யூஸ் பண்ணிருக்கலாம்லடா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பையன் கிட்ட சொல்றா. அதுக்கு அவன் இருந்துட்டு நீ மறந்துட்டியா, அந்த 3 பேர்ல ஒருத்தன் மேயரோட பையன், நினைச்சா ஒரே நிமிஷத்துல நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவானுங்க, கொஞ்சம் வாய மூடிட்டு அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்துல ஹீரோ வீட்டுக்கு போற வழியில அந்த 3 புள்ளி பண்ற பசங்களும் ஹீரோக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. வந்த ஹீரோவை வழிமறிச்சு வம்பும் இழுக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல ஹீரோவோட பேக்ல இருந்து அவங்க அம்மாவோட வாக்மேன் எடுத்துறானுங்க. இதுல ஹீரோ செம்ம காண்டாகிறான். பட் அவனுங்க ஹீரோட்ட அதை கொடுக்கற மாதிரி இல்ல. ஹீரோக்கு ஆல்ரெடி கால் பிரச்சனை வேற இருக்கு, இதை யூஸ் பண்ணி விளையாண்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்கறா. தம்பி ஹீரோ, உன்னை பார்க்க தான் நான் வந்தேன், நீ என் கூட கொஞ்சம் வெளியே வந்தாகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறா. பட் இவனுக்கு 3 பேர் விடுவானுங்களா? சோ காட்டுன்னு காட்டுறான் அந்த புள்ளி பண்ற பசங்களை. அப்போ அந்த மேயர் பையன் ஹீரோயினை லாக் பண்ண ட்ரை பண்ணுவான். நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கும், அதாவது ஹியூமனோட மைண்டையும் ரீட் பண்ணுவா. தம்பி நீ மேயர் பையனா இருக்கலாம், அது உன்னோட வச்சுக்கோ, இன்னொரு தடவை இந்த மாதிரி அப்பாவி பசங்களை புள்ளி பண்றது பார்த்தனா 3 பேத்துக்கு ட்ரௌசரை கழட்டி விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி 3 பேர்த்தை அடிச்சு படுக்க போட்டு ஹீரோவை கூப்பிட்டு கிளம்பிடுறா. கார்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இருந்துட்டு நீங்க தானே அந்த நூடுல்ஸ் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பாசமா கேக்குறா. பட் ஹீரோ இருந்துட்டு அதுக்கு பெண்ணரா அப்படின்னு பிடிச்சி கடிச்சு விட்டுறா. இவனுக்கு பாவம் என்ன பேசுறதுனே தெரியல. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு ஹீரோ கிட்ட உனக்கு வித்தியாசமா ஒரு கனவு வந்திருக்கணுமே அப்படின்னு கேக்குறா. ஹீரோக்கும் தெரிய வருது, ஏன்னா வீகனை அவன் கனவுல பார்த்திருப்பான். அது கனவா நினைவான இப்ப வரைக்கும் அவனுக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கு. ஆமா இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான். அப்பதான் ஹீரோயின் அவளோட கையை காமிச்சா 2 பேத்து கையிலும் அந்த பிளாக் டாட் இருக்கு. இத பாக்குற ஹீரோக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஆயிருது. என்னதான் விஷயம், இப்ப நம்ம எங்கதான் போறோம் அப்படின்னு கேட்டா உலகத்தோட இன்னொரு பக்கத்துக்கு உன்னை கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை எல்லாத்தையும் அந்த கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்க டிரைவர் வேற கேட்டுட்டு இருக்காரு. இத ஹீரோயினும் பாத்துறா. உடனே அந்த டிரைவர் கிட்ட போய் நீங்க ஒன்னும் சீரியஸா எடுத்துக்காதீங்க, சும்மா அவனுக்கு கிண்டல் அடிச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறா நம்ம ஹீரோயின். இப்ப நம்ம ஹீரோவை அந்த நூடுல் ஷாப்புக்கு தான் ஹீரோயின் கூப்பிட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோவை பாக்குற மோடாக் ஷாக் ஆயிடுறான். போய் ஸ்கூல் படிக்கிற பையனோட உடம்பியா பொசஸ் பண்ணிருக்கா இந்த கிழவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம மாவோக்கே இருந்துட்டு தம்பி உன்னோட பேரை மட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோமுன் அப்படின்னு படிக்கிறா. இதோட நிறுத்தி இருந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த கிழவி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நல்ல வேலை 3 பேர் வைக்காம உனக்கு 3 பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு மொக்க ஜோக் அடிக்குது. இதை கேட்கல காண்டாகிறானுங்க. நம்ம மாவோக்கி இருந்துட்டு தம்பி ஆஃப்டர் லைஃப் போகாம ஏமாத்திட்டு நிறைய ஸ்பிரிட் சுத்திட்டு கிடக்கும், அதை ஆஃப்டர் லைஃப் அனுப்பி வைக்கிறதா எங்க வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற ஹீரோக்கு ஒன்னும் புரியல. சரி நிறைய டிராமாஸ் எல்லாம் பார்த்திருப்பியே, அதுல கிரிம் ரிப்பர்னு ஒரு ரோல் வரும்ல, கிட்டத்தட்ட அது மாதிரிதான் நம்ம வேலை, சோ நீயும் நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறா. இவனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஆமா தம்பி, நிறைய ஸ்பிரிட் ஆஃப்டர் லைஃப் போகாம ஏமாத்திட்டு நார்மல் ஹியூமன் கிட்ட இருக்கிற எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணி தன்னை இன்னும் பவர்ஃபுல்லா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சோ அத வேட்டையாடுறது தான் நம்ம வேலை. அதனாலதான் நம்ம குரூப் பேரு வேட்டைக்காரன் குரூப் அப்படின்னு பெருமையா வேற சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீ எதுவும் கவலைப்படாத தம்பி, இப்ப நீ வீக்கா தான் இருக்க, பட் கூடிய சீக்கிரம் உன்னை ஸ்ட்ராங்கா மாத்திடுவோம் அப்படின்னு ஹீரோவோட மண்டை கழுவிட்டு இருக்கா. பட் நம்ம மோடாக்கு இதுல இஷ்டமே இல்ல. ஏமா ஒரு ஸ்கூல் பையனை எப்படிமா நம்ம டீம்ல சேர்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி காண்ட்ல இருக்கான். இதுல நம்ம மோடாக் வேற கண்ணை உருட்டி உருட்டி பேசுறது ஹீரோக்கு டர்ரு கிளம்புது. அப்ப அவன் ஹீரோ கிட்ட வந்து தம்பி இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயாவது பாத்திருக்கியா அப்படின்னு கேக்குறான். அவன் இல்லவே இல்ல சாமி அப்படின்னு சத்தியமே பண்ணிடுறான். வெரி குட் பாய், இனிமேலும் இப்படியே இருந்துக்கோ, அது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்கிற மாவோக்கி செம காண்டாகுது. ஜாங் சொன்னதை மறந்துட்டியா, நம்ம டீமுக்கு கண்டிப்பா
கண்டிப்பா இந்த பையன் வேணும் அப்படிங்கிற மாதிரி மோடாக்கோட மண்டையை கழுவிட்டு இருக்கா. இப்படியே இவங்க 2 பேத்துக்குள்ள வாய் தகராறு ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோ நடுவுல புந்து, தயவு செஞ்சு 2 பேர் சண்டை போடாதீங்க, என் கையில எல்லா விரல்லயும் ஒரு மார்க் வந்திருக்கு, இத பத்தி தெரிஞ்சுக்க மட்டும்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். சோ நம்ம மாவோக்கி அவன் கைய காமிச்சா அதுலயும் மார்க் இருக்கு. ஹீரோக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக மோடாக்கியும் கைய காட்ட சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா. இந்த பையபுல பீச்சாங்கைய நீட்டுது. டேய், உனக்கு அந்த பையன் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, தயவுசெய்து சோத்தாங்கைய நீட்டுறான்னு சொல்லி அவன் கையில இருக்க மார்க்கையும் காட்டுறாங்க. அப்ப நம்ம மாவோக்கி வந்துட்டு, சரி இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது, பேசாம நீ போய் ஆஃப்டர் லைஃபை விசிட் பண்ணிட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஒன்னும் பிரச்சனை, உன் கையை எடுத்து செஸ்ட் கிட்ட வச்சு 3 வரைக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பண்ணலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது, நீ ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணிட்டு வந்து நம்ம குரூப்ல ஜாயின் பண்றேன்னு மட்டும் சொல்லு, உன்னோட காலை நான் குணப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ செம ஆச்சரியமாயிடுறான். இவங்க சொன்ன மாதிரி செஸ்ட்ல கை வச்சு 3 செகண்ட் க்ளோஸ் பண்றான் கண்ணை. பைபிள்ல ஆஃப்டர் லைஃப்கே போயிடுறான். இவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வீகன் லேடியும் அங்க வராங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு வீகன் கிட்ட, அப்ப இதுதான் ஆஃப்டர் லைஃபா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்ப நம்ம வீகன் இருந்துட்டு, இது ஒரு பவுண்டரி, ஆஃப்டர் லைஃபுக்கும் உன்னுடைய லைஃபுக்கும் இடையேயான பவுண்டரி தான் இது, இதை நாங்க யூன்னு சொல்லுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சோ இந்த இடத்துல தான் இறந்தவங்களும் உயிரோட இருக்கிறவங்களும் மீட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை வருது, அப்படின்னா நான் என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ண முடியுமா, 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். வீகன் நல்லா திங்க் பண்ணி பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிருப்பா, அது முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப கரெக்டா அங்க இருக்கிற ஒரு டோரை ஓபன் பண்ணி உள்ள வராங்க. இத்தனை நேரம் ஒரு பீச் சைட்ல இருந்தவங்க இப்ப ஒரு சிட்டிக்குள்ள வந்திருக்காங்க. இது ஹீரோக்கு சுத்தமா புரியல. அப்ப நம்ம வீகன் இருந்துட்டு ஈவில் ஸ்பிரிட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஈவில் ஸ்பிரிட் மனுஷங்களுக்கு நடுவுல வாழணும் அப்படின்னா அதுகளுக்கும் மனுஷனோட உடம்பு தேவைப்படுது. ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஹியூமனை பொசஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா சூசைட் பண்ணணும், யாரையாவது மர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு வெஞ்சன்ஸ் இருக்கிற ஹியூமனையும் செலக்ட் பண்ணிக்குவாங்க. சோ அவங்களோட டெம்பரை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க வெஞ்சன்ஸ் அதிகப்படுத்தி இவங்களுடைய பசியை தீர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு கப்பல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆளு ஒரு செங்கல் எடுத்து அந்த பொண்ணை அடிக்க போறான். அந்த இடம் ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. நம்ம ஹீரோ தடுக்கலான்னு ஓடனா நம்ம ஹீரோனால அந்த ஆளை டச் பண்ணவே முடியல. இவனும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறான், சுத்தமா டச் பண்ண முடியல. அப்ப நம்ம வீகன் இருந்துட்டு, நீ கவலைப்படாத, இது இப்ப நடக்கிற விஷயம் இல்ல, பாஸ்ட்ல நடந்த விஷயம். சோ இது ஆல்ரெடி ஒரு ஹிஸ்டரி ஆயிருச்சு, உன்னால சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில இருக்க செங்கலை இவங்க டச் பண்றாங்க. பட் மறைஞ்சு போயிருது. என்னதான் செங்கல் கண்ணுக்கு தெரியலனாலும் அந்த ஆள் அந்த பொண்ணை அடிக்கிற ஒவ்வொரு அடியும் செங்கலை வச்சு அடிக்கிற அளவு உழுகுது. கொலை வெறியில அடிச்சு கொன்னுறான். சோ வீகன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிதான் ஈவில் ஸ்பிரிட் ஒருத்தரோட டெம்பரை அதிகப்படுத்தி யாரையாவது கொன்னு அவங்க உடம்புல இருக்க ஸ்பிரிட் அப்சர்வ் பண்ணி இவங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு, மிஸ்டர் டீச்சர் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், பட் என்னால எப்படி ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் பிடிக்க முடியும் அப்படின்னு கேக்குறான். வீகன் இருந்துட்டு, இப்ப இருக்கிற கண்டிஷன்ல உன்னால ஒண்ணு கழட்ட முடியாது, அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும், பிராக்டிஸ் வேணும். அது மட்டும் இல்லாம நார்மல் ஹியூமனை விட உனக்கு அதிகமான பவர்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் நீ ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணி இந்த கவுண்டர் குரூப்ல சேர்ந்துட்டீனா உனக்கும் அடிபடும், ஏன் உயிர் போற நிலைமை கூட வரலாம். ஆல்ரெடி என்னோட பார்ட்னர் இறந்தனாலதான் அவரோட பாடியில இருந்தே நான் வெளியே வந்தேன், மத்தபடி நீ தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பிராங்கா உண்மையை சொல்லிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ யோசிக்கவே இல்லையே, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோ கண்ணை முழிச்சா இதை கேட்டெல்லாம் செம்ம காண்டாகிறாங்க. அதுலயும் நம்ம மோடாக்கு இருந்துட்டு, ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் உனக்கு கூப்பிட்டு போய் கிளாஸ் எடுத்து அட்வைஸ் பண்ணிருக்கா, யோசிக்காம பதில் சொல்லிட்டு வந்திருக்கேடான்னு கடுப்பாகிறான். அப்ப நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, அவன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது, ஏன்னா நம்ம எல்லாம் கோமால இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து பேசினாங்க, நமக்கு திருப்பி ஒரு லைஃப் கிடைச்சது, அதனால நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா இவன் விஷயம் அப்படி கிடையாது, இவனுக்கு ஆல்ரெடி ஒரு லைஃப் இருக்கு, இவன் ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற மத்தவங்களுக்கும் புரியுது இவன் சைடும் நியாயம் இருக்கு அப்படின்னு. மோடாக்கு இருந்துட்டு, வேற என்னதான் வீகன் உங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொல்றா அப்படின்னு கேட்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு, எனக்கு 1 வாரம் டைம் கொடுத்திருக்காங்க இதை பத்தி யோசிக்க சொல்லி, ஆனாலும் நான் இதை பத்தி பெருசா யோசிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்கிற மாவோக்கி காண்டாகிறாங்க. டேய் லூசு பயல, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டா, இதுல உயிர் போறக்கும் வாய்ப்பு இருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். மாவோக்கி இருந்துட்டு, டேய் லூசு பயல, ஏற்கனவே நம்ம உயிர் போன நிலைமையில தான்டா இருந்து 2வது லைஃப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஐயோ சாரிப்பா நீ கோமால இல்ல, அது வேற ஆனவனா மறந்து போயிருது அப்படின்னு இவங்களுக்குள்ள புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா,
சரிங்க நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா நடந்து போறான். நம்ம மோடாக்கு காண்டாகுது, இருந்தாலும் எதுவும் பேச முடியாது நின்னுட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ பயபுல வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நாளைக்கு எந்த டைமுக்கு வந்தா உங்க ரெஸ்டாரண்ட்ல நூடுல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறான். மோடாக்கு கொலை காண்டாகுது. ஏண்டா சோத்து மாடிங்க எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, உனக்கு இப்ப இந்த நூடுல்ஸ பத்தி தான் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப அவசியமா இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஐயோ பாஸ் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, நான் சும்மா காமெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறான். அப்ப ஹீரோயின் இருந்துட்டு இவனோட மெமரியை வேணா நம்ம எரேஸ் பண்ணி விட்டுறலாம், ஏன்னா இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ ரொம்ப பதட்டப்படுறான் பாவம். நம்ம மாவோக்கி தான் ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்காங்கல்ல, விட்டு பாப்போம் தம்பி, நீ ஒரு வாரம் யோசிச்சுட்டு நல்ல பதிலா வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்த நான் வெளியவே சொல்ல மாட்டேன், நீங்க நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே வந்துடுறான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணா அவன் கதறிட்டு கிடக்குறான், மூஞ்சி மோர்ல உடஞ்சு கிடக்குது. அந்த புள்ளி பண்ணவனுக்கு அவனை வச்சு செஞ்சிருக்கானுல இருக்கு. அப்ப அவனுக்கு நம்ம ஹீரோ கிட்ட ஒழுங்கு மரியாதையா ஸ்கூல் ஜிம்முக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த ஹீரோயின் கேட்டறா. அவளுக்கு அந்த பவர் இருக்கு. அதோட நிக்கல, மத்தியானம் ஒருத்தி வந்து சண்டை போட்டால அவளையும் இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினை. நம்ம ஹீரோ பதட்டத்துல அங்கிருந்து போயிட்டு இருக்கான். இதை பாக்குற மாவோகிக்கு ஒன்னும் புரியல, எங்கம்மா இவ்வளவு அவசரமா போறான்னு கேட்டா நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அடி வாங்கறதுக்காக போயிட்டு இருக்கான் அப்படின்னு அசால்ட்டா சொல்லிடுறா. அதை கேட்டு இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஏண்டி நம்ம வேட்டைக்காரன் குரூப்ல சேர்றதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்க ஒருத்தன் வாண்டடா போய் அடி வாங்குவானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ அங்க வரமாட்டான்னு நினைச்சு இவனுங்களும் ஃப்ரெண்டுக்காரனை போட்டு நலுங்கு வச்சிட்டு இருக்கானுங்க. பட் ஹீரோவும் அங்க வந்துடுறான். சோ உடுவானுல இவனுங்க ஹீரோவையும் ஃப்ரெண்டுக்காரனையும் போட்டு பொங்கு பொங்குன்னு வைக்கிறானுங்க. நம்ம ஹீரோனால என்ன பண்ண முடியும் பாவம். இருந்தாலும் அந்த மேயர் பையன் நம்ம ஹீரோவை அடிக்க வரும்போது ஒரு கட்டத்துல பயபுல அவன் பஞ்ச மொத்தமா லாக் பண்ணி நிறுத்துறான். பாக்குற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவனால ஹீரோவோட கைய ஒரு இன்ச்சும் கூட அசைக்க முடியல. அப்ப நம்ம ஹீரோ செம மாசா, தம்பி இதோட நிறுத்திக்கலாம், தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டைலாக் விடுறாரு. அந்த இடத்துல இந்த எபிசோடையும் கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.